தேங்காவே அரைச்சி ஊற்றாம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முருங்கைக்காய், மாங்காவும் கட் பண்ணியிருக்கேன். மாங்காய் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா 10 பல் தட்டின பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். பூண்டு முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் தட்டி எடுத்துருக்கேன். தட்டி எடுத்துகிட்டு அது நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோம்பு முழுசாக போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா சோம்பு பொடியாக சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கணும். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடக்கூடாது, அப்படியே போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதோடு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் புளி சாறும் சேர்த்து லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா இதில் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி எடுத்து மீன் பீஸ் எல்லாம் உள்ள கிரேவிக்குள்ளே எல்லாத்தையும் டிப் பண்ணி விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். இப்போ எண்ணெயெல்லாம் பெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன் குழம்புல கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணாமல் பாத்திரத்தை அப்படியே லைட்டாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா அது மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இது இட்லி, மீன் குழம்பு, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம், மீனெல்லாம் கரைஞ்சிரும். இந்த டைமில் காய்கறி எல்லாமே நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.